அது வெயில் காலமாக இருந்தது. சீதாவும் ராமுவும் அவங்களோட கூட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ராமு, வெயில் அதிகமாக இருக்கிறதால எனக்கு ரொம்பவே தண்ணி தாகமாக இருக்குது. வாங்க, நம்ம 2 பேரும் நதிக்கரைக்கிட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காட்டுல எங்க தண்ணி இருக்கு? நம்ம தூரமா இருக்க நதி கிட்ட தான் நம்ம போகணும். எப்பதான் நம்ம காட்டுக்கு மழை வருமோ தெரியல. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். இப்படி பேசிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற நதிக்கரைக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. சீதாவும் ராமுவும் வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த வழியா போன ஒரு மேகம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுது. சின்ன பறவைகளே, நான் தான் மேகம் வந்திருக்கேன். சொல்லுங்க மேகமண்ணா, என்ன விஷயமா எங்கள் காட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் காட்டில் தண்ணி இல்லாமல் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பாருங்க, நாங்கள் எங்கள் காட்டில் தண்ணி வற்றினதால இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிற நிலமா வந்துடுச்சு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பறவையே. மழைய பத்தி பேசதான் நான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மழை மேகங்கள்லாம் சேர்ந்து உங்க காட்டுல மழை வரும். இன்னும் கொஞ்ச நாள்னா எத்தனை நாளைக்கு மழை வரும்? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா பலத்த மழை தான் பொழியும். அந்த மேகம் இப்படி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. ராமு, இந்த விஷயத்த காட்டில் இருக்க பறவைகள் எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். ஆமா ஆமா சீதா, நீ சொல்றது சரிதான். மழை வரதால நம்ம அதுக்கு தயாராகவே இருக்கணும். ஒரு இடத்துல ரகு, ராணி அப்புறம் சோட்டுக்கிளியும் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சீதாவும் ராமுவும் அவங்க கிட்ட போனாங்க. அவங்க கிட்ட போனதும் ராமுவும் சீதாவும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, உங்களுக்காக மகிழ்ச்சியான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நம்ம தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம்ல, இனி நமக்கு அந்த கவலை இல்லை. நானும் ராமுவும் நதிக்கரைக்கிட்ட தண்ணி குடிக்க போனோம். அந்த சமயம் ஒரு மேகம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் மழை பெய்யறதா எங்ககிட்ட சொல்லுச்சு. அதனால நம்ம எல்லாரும் ஒரு நல்ல வீட்டை கட்டிடணும். அது மட்டும் இல்லை, மழை காலத்தில் உணவு நம்மளால் தேட முடியாது. அதனால உணவையும் சேகரித்து வச்சுக்கணும். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா கிளம்பலாம். இல்லை இல்லை, நான் வரலை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். உங்கள் கூட ரகு வரும். ராணி, இந்த சமயத்துல என்ன தனியா விட்டு போக போறியா? இல்லை ரகு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அதனால தான் போக வேண்டிய நிலமை. கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன். மழைன்னா இப்போவே வந்துட போகுது. இப்படி சண்டை போடுறதால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாதான் வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும். இல்லை சீதா, எங்களால் வர முடியாது. நாங்கள் அப்புறமா பார்த்துக்கிறோம். என்னாலையும் வர முடியாது. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி சீதா, நானும் ராணியா அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வரேன். நாங்க கிளம்புறோம். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ராமு, நம்ம முதல்ல நம்ம வீட்டை சரி பண்ணணும். இவங்க எல்லாருக்கும் நான் நல்லதை தான் சொன்னேன். அது அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ. ராமுவும் சீதாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட வீட்டை ரொம்ப உறுதியாக கட்ட ஆரம்பித்தாங்க. சீதாவும் ராமுவும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சதால் அவங்க வீட்டை 2 நாளில் கட்டி முடிச்சிட்டாங்க. சோட்டு அண்ணா, இந்த ராமுவும் சீதாவும் என்ன பண்றாங்கன்னு கவனிச்சிங்களா? நம்ம வீடு ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுல போய் என்ன பண்ண முடியும்? ஆமா ரகு, என்னுடைய கூடம் ரொம்பவே நல்லா இருக்கு. மழை நின்னதும் உணவு தேடி எடுத்துட்டு வர போறோம். இதுல போய் நம்ம எதுக்கு இப்பவே கஷ்டப்படணும்? ஆமா ஆமா சோட்டு அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். யாரு இவ்ளோ கஷ்டப்படுவா? ரகுவும் சோட்டுவும் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த வழியாக சீதாவும் ராமுவும் உணவு தேட பறந்து வந்தாங்க. இவங்க இருந்ததால் ராமுவும் சீதாவும் அவங்க கிட்ட உட்காந்தாங்க.
ரகு அண்ணா, நாங்களும் உணவு தேட தான் போய்கிட்டு இருக்கோம், நீங்களும் வரீங்களா? இல்ல இல்ல சீதா, நீங்க உணவு தேடி எடுத்துட்டு வாங்க. நாங்க மழை நின்னதும் அப்புறமா உணவு தேட போறோம். இவங்க இப்படி சொன்னதால சீதாவும் ராமுவும் உணவு தேட அங்கிருந்து பறந்து போனாங்க. இவங்க போனதும் ரகு அவங்க 2 பேரையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது. பாத்தீங்களாண்ணே, புருஷனும் பொண்டாட்டிக்கும் ஒரு வேலை செய்யாம இருக்க முடியல போல இருக்கு. சீதாவும் ராமுவும் இந்த மழை காலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சாங்க. நம்ம இந்த மழை காலத்தை ரொம்ப சந்தோஷமா கழிக்கலாம். நமக்காக நல்ல ஒரு வீடு இருக்கு, அது மட்டும் இல்ல நமக்கு தேவையான உணவும் இருக்கு. அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. என்ன சீதா, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது. அது இல்லை ராமு, எனக்கு சோட்டு அண்ணாவையும் ரகு அண்ணாவையும் நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க எதுவுமே செய்யவே இல்லை. இன்னும் 2 நாளில் மழை வரப்போகுது. அப்போ உணவுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியல. சீதா, நம்ம சொல்லதான் முடியும். அதை செய்யறதோ செய்யாததோ அது அவங்களோட விருப்பம். அதோட விளைவை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. சீதா நினைச்ச மாதிரியே 2 நாள்லயே மழை பெய்ய ஆரம்பிச்சது. இந்த மழைய பார்த்தா நிக்காது போல இருக்கே. உணவுக்கும் இப்ப நம்ம தங்கறதுக்கும் என்ன பண்ண போறோம்னே தெரியல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அன்னைக்கே நீங்கள் சீதா கூட போயிருந்தீங்கன்னா நமக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல. நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா நம்மளும் ஒரு வீட்டை கட்டி இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அங்கிருந்து சோட்டுவோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அங்க போய் பார்த்தா சோட்டுவோட கூட்டுல தண்ணி நிரம்பி இருந்தது. குளிர் தாங்க முடியாம நின்னுட்டு இருந்தது சோட்டு. என்ன ரகு, நானே உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். பார்த்தா நீங்கள் 2 பேர் இங்கே வந்திருக்கீங்க. பாருங்க என்ன நிலமையில இருக்கன்னிட்டு. சரி வாங்க, இப்போ நமக்கு வழியே இல்லை. நம்ம சீதாவோட வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இப்படியே இருந்தால் நம்ம இறந்து போயிடுவோம். சோட்டு இப்படி சொன்னதால இவங்க எல்லாரும் அந்த மழையில சீதாவோட வீட்டுக்கு சீதா சீதா, கொஞ்சம் கதவை தர. இந்த மழையில் நாங்கள் எல்லாருமே நனைஞ்சு போயிட்டோம். தயவு செய்து கதவை தோற. இப்படி கதவு தட்டினதால சீதாவும் கதவு திறந்து விட்டது. சீதா, மழை வந்ததால் என் கூடு நிறைய தண்ணி ரொம்பி போச்சு. அதனால நிற்க கூட எனக்கு இடம் இல்லாமல் ஆகிப்போச்சு. சாப்பிட சாப்பாடு இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உடனே உன்னோட ஞாபகம் வந்தது, அதனால தான் வந்திருக்கேன். சரி பரவாயில்ல, விடுங்க சோட்டு அண்ணா. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. மழை நின்னதுக்கு அப்புறமாச்சும் ஒரு நல்ல வீட்டை கட்டி முடிங்க. எங்களையும் மன்னிச்சிடு சீதா. நீ சொல்லும் போதே நாங்கள் கேட்டிருக்கணும். நீ எங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு நாங்கள் அப்போ புரிஞ்சுக்கலை. இப்போ தான் இந்த மழைனால நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிடு. ராணி அக்கா, இதெல்லாம் நீங்கள் முதல்ல யோசிச்சிருக்கணும். இப்போ யோசித்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. நான் சொல்லும் போதே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த மழைனால நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கணுன்ற அவசியமே இருந்திருக்காது. சீதா, நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடாதால எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. தயவுசெய்து ஏதாச்சும் கொஞ்சம் உணவு இருந்தால் எனக்கு கொடு. ராணி இப்படி சொன்னதும் சீதாவும் அவங்களுக்கு சாப்பிட உணவு கொடுத்தது. இப்படியே அந்த மழைக்காலம் போச்சு. ஒரு வேலையை நம்ம காலம் தாழ்த்தாமல் செஞ்சு முடிச்சிடணும். நம்ம சோம்பேறித்தனத்தால் காலம் தாழ்த்தினா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.